ஒரு கப் அளவுக்கு அரிசியை போட்டு அதோட அரை கப் பருப்பு போட்டு 1/4 கப் பாசி பருப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு ஊற வைக்கணும். இப்போது 2 இன்ச் அளவுக்கு புளியை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு அதையும் ஊற வைக்கணும். நான் இங்கே கர்நாடகாவோட ஸ்பெஷல் பிசிபேளபாத் செய்ய போகிறேன் டெம்பிள் ஸ்டைலில். அதுக்காக நான் இங்கே எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் போடலாம். அதை இப்போது ஒரு குக்கரில் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு போட்டு அதோட கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிளையும் போடலாம். எங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குதோ அது போடலாம். அதோட நான் இங்கே 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனு மஞ்சள் போட்டு 6 கப்பு தண்ணியை போடணும். நான் இங்கே 1 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன் இல்லையா, அதுக்கு 6 கப்பு தண்ணி போடணும். இப்போ குக்கரோட மூடியை போட்டு 3லேருந்து 4 விசில் எடுக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி விதை, ஒரு 1 ஸ்பூனு கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூனு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு மெந்தியம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் அரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போது 10 காஞ்ச மிளகா ஒரு 1/3 கப்பு காஞ்ச தேங்காவை கிரேட் பண்ணிட்டு போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். இப்போது கடைசியாக கொஞ்சோண்டு இங்கே போடணும். கொஞ்சோண்டு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் இவ்வளோ தான் போடுறேன். நீங்கள் பவுடர் ஃபார்மில் இருந்தால் 1/4 ஸ்பூன் போடலாம். இதை பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி எவ்வளோ கொழன்னு இருக்குது. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு 10 முந்திரி, கைக்கு எவ்வளோ எடுக்குமோ அவ்வளோ வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுலேயே கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு கடுகு, 10 கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை போட்டு அதோட 1 மீடியம் சைஸு வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு புளியாக கரைச்சிட்டு போடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ட்ரை பவுடர் பண்ணி வச்சுருந்தா மசாலாவை போட்டு நல்லா கையாட்டலாம். இந்த மாதிரி உணவு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஏன்னா இதில் நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் ஆகிருக்கு, 2 மாதிரி பருப்பு ஆட் ஆகிருக்கு இல்லையா. எங்களோட இந்தியன்ஸ் ஃபுட்ஸ் வெரி ஹெல்தி. எல்லா உணவும் ஹெல்த்தியாகவே இருக்கும். கோயிலில் பிரசாத ரூபத்தில் இது கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது போய் சாப்பிட்டுருக்குறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பை போட்டு ஒரு வாட்டி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கார்னிஷ்க்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, வேர்க்கடலை, அது இந்த ஃபைனல் ஸ்டேஜில் போடணும். ஏன்னா அது கிறிஸ்பியாக வாயில் கெடுக்கும்போது இன்னும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அதை லாஸ்ட்டில் போடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணால் எங்களோட சுட சுட பிசிபேளபாத் தயார். இது பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. மேலே கார பூந்தி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.